ஓகே தானே? இது பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இனி நான் வந்து ஒரு வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த வெப்பேஜில் வந்து பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண போறேன். அப்போ நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல ம், துவாரகா ஜாயின் ஆகுறதுல இஷ்யூ. அப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு பெரிய ஹெடிங்கில் வெல்கம் டு பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ H1ன்றது ஒரு டெக். இது வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டா இருக்கிற ஒரு எலிமெண்ட். இது வந்து ஓப்பனிங் டெக், மற்றது வந்து க்ளோசிங் டெக். சரிதானே? ப்ரீடிஃபைண்டா இருக்கிற எலிமெண்ட் ஒன்று வந்து ஓப்பனிங் டெக், மற்றது வந்து க்ளோசிங் டெக். அவ இதுக்குள்ள நான் எழுதுறேன் என்னட்டு, இதுக்குள்ள வந்து நான் எழுதுறேன் ம், என்னட்டு பிஐடி பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறேன். பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள எழுதுறேன் பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கான அவுட்புட்டை நான் பார்க்கணுமெண்டா என்ன செய்யும், இதை முதல் சேவ் பண்ணும். இந்த வெப் ஃபைலை வந்து என்ன செய்யணும், முதலாவது சேவ் பண்ணும். நான் என்னட்டு சேவ் பண்ணேன்னா கண்ட்ரோலோட எஸ் கொடுக்குறேன். சரியான கண்ட்ரோலோட ஷிஃப்ட், கண்ட்ரோலோட எஸ் கொடுக்குறேன். பாருங்க எங்க சேவ் பண்ண போறீங்கன்றதை கேட்கு. நான் இப்போ சேவ் பண்ண போறதுன்றது எங்க எஃப் டிஸ்கில், இந்த எஃப் டிஸ்க் இருக்குதான், எஃப் டிஸ்கில் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல சேவ் பண்ண போறோம். ஃபைலுக்கு என்ன நேம் கேட்குது, என்ன நேம் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இப்படி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்ன கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். வழமையாகவே நாங்கள் இந்த வேர்டில் எல்லாம் ஒரு ஃபைலை சேவ் பண்ணிக்கல என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவோம், டாக் அதாவது டாக் எக்ஸ்என்ட்டு கொடுப்போமே, எக்ஸலண்டா எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்என்ட்டு கொடுப்போமே. சரியா? அதே மாதிரி HTML ஃபைலுக்கு என்ன டாட் HTML இது கொடுத்து சேவ் பண்ணு, என்ன டாட் HTML கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இருந்தானே, அப்போ இந்த ஃபைலை வந்து நான் எங்கே பார்க்கலாம், இந்த ஃபைலை இப்போ ஒரு கோடிங் பேசிக்கான ஒரு HTML பேஜ் வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது கோடிங். அப்போ இதுக்கான அவுட்புட் எங்கே பார்க்கலாம்டா ப்ரௌசர். அப்போ என்னென்ன அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறது, நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணால் இங்கே அவுட்புட் இல்லையே. அப்போ அவுட்புட்டை பார்க்க என்ன செய்யணும்டா, நான் எங்கே ஃபைல் சேவ் பண்ணியிருக்கிறேன் இங்கே தானே, இதுக்குள்ள வந்தேன் பாருங்க. இது ஒரு ப்ரௌசர் வெப் பேஜாக இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கேக்குதானே, என்ன இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணக்கூடிய கூகுள் கொடுத்தா பாருங்க பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுச்சு. இது பேசிக்கான ஒரு வெப்சைட், ஒரு வெப் பேஜ். ஏன் இது பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது, நான் வந்து இப்படி வந்திருக்குது, நான் வந்து பாவிச்சது H1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெடிங் எலிமெண்ட். இதுக்குள்ள என்ன கொடுத்தாலும் அது வந்து ஒரு பெரிய லெட்டர், ஒரு லார்ஜ் லெட்டர்ல போல்டா தெரியும். சரிதானே? இப்ப அடுத்தது அடுத்தது வந்து பாருங்க H1. அதே மாதிரி H1 மாதிரி H2 வண்டி இருக்குதான், H1 H2 H2 மாதிரி H1 மாதிரி H2 வண்டும் இருக்குது. இப்ப இதுல நான் வந்து இப்படி கொடுக்குறேன், ஹெடிங் 2 வந்து கொடுக்கும். இப்ப பாருங்க அப்டேட் பண்ண அப்புறம் சேவ் பண்ணி போட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை மாற்றம் செஞ்ச அப்புறம் இதை ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க இப்ப ஹெடிங் 2 வந்து வந்துடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவும் செய்வோம். என்னண்டு இதுல வந்து பாருங்க H3 ஹெடிங் 3. சரியா? இதை வந்து H3 என்று கொடுப்போம். அதே வந்து பாருங்க H4 வந்து இருக்குதானே, இதை வந்து ஹெடிங் 4 என்று கொடுக்கணும். H1 இப்போ நீங்கள் H சொல்லுவேன். இதுல வந்து பாருங்க, இதை வந்து H5 வந்து கொடுப்பேன். இதுக்குள்ள ஹெடிங் 6 என்று கொடுப்பேன். இங்க H6 என்று கொடுக்குறேன். சரி, ஹெடிங் 6 இல்லை, இது ஹெடிங் 5. இதுக்குள்ள
H6 கொடுக்குறேன். இதுக்குள்ள ஹெடிங் ஹெடிங் 6 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி போட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க என்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க. இது B80 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது வந்து என்ன எலிமெண்ட் H1. இது இது வந்து பாருங்க இது என்ன எலிமெண்ட் H1 கொடுத்த நான் B80 ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு பிறகு ஹெடிங் 2 இருந்தது H2 எலிமெண்ட். ஹெடிங் 2 H2 எலிமெண்ட். ஹெடிங் 3 H3. ஹெடிங் 4 H4. ஹெடிங் 5 H5. ஹெடிங் 6 H6 என்ற எலிமெண்ட். இதுதான் HTML கோட். பாருங்க நீங்க கேட்கலாம் அப்ப H7 H8 H9 எல்லாம் இருக்கும்டா இல்ல. எங்களோட HTML பொறுத்தவரை H1 H6 காணத்தான் இருக்குது. விளங்கிட்டு தான் இருக்கா. சட்டில் போடுங்க விளங்கிட்டு தான். சரி அப்ப நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் பண்ணோம். இப்போ ஹெடிங் எலிமெண்ட் விளங்கிடுது. இப்போ உங்களுக்கு ஒரு HTML-க்கு பேசிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு விளங்கிடுது. பேசிக்கா ஒரு HTML பேஜண்டையும் கிரியேட் பண்ணிட்டு சரியா. இதுல வந்து பாருங்க சொல்லியிருக்கிறாங்க all HTML documents must start with the dic- uh, typed declaration doc type HTML. எல்லா HTML டாக்குமெண்ட்ஸும் கட்டாயம் இந்த doc type HTML-ஓட ஸ்டார்ட். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண இந்த வெப்சைட்ல அது இல்லை. ஏன் அது இல்லை இது என்ன போடலாம் ஆப்ஷனல். இது என்ன சொல்லுதுண்டா இப்போ HTML வேற வேற வேர்ஷன்கள் இருக்கு. HTML 2 3 4 இப்போ இருக்கிறது HTML 5. ஸோ அதை இண்டிகேட் பண்றதுதான் இது HTML வேர்ஷன். சரியா இது ஒரு ஆப்ஷனல் தான். போடுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே அடுத்து வந்து பாருங்க the HTML document itself begin with HTML and ends with HTML. என்ன HTML டாக்குமெண்ட் வந்த போகும் என்ன பாருங்க HTML-ன்றதுல ஸ்டார்ட் ஆகி அதே HTML-ன்றதுல என்ன செய்ய இருக்குது எண்ட் ஆகி இருக்குது. HTML ஸ்டார்ட் ஆகி அதே HTML எண்ட் ஆகி இருக்கு. சரியா அதுதான் அதுல சொல்லியிருக்கிறாங்க அதே பாயிண்ட். அடுத்தது the visible part of the document is between body body. அதாவது வந்து இந்த பாருங்க இந்த கோடிங் எழுதுங்க. உங்களோட வெப் பேஜில் B80 ஸ்டூடெண்ட்ஸ் ஹெடிங் 2 ஹெடிங் 3 ஹெடிங் 4 எல்லாம் டிஸ்பிளே ஆனதெல்லாம் அது எதுக்குள்ள பேஸ் பண்ண அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்குது இந்த பாடி டெக்குக்குள்ள பேஸ் பண்ண படி. மற்றது வந்து பாருங்க நான் அடுத்த விஷயம் இதுல இந்த டைட்டிலுக்குள்ள வெப் பேஜ் கொடுத்துருக்கேன் தானே பாருங்க. இங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க இந்த மவுஸ் பாயிண்டர் பாருங்க வெப் பேஜ் காட்டுது. இப்போ நான் இதை மாத்தும் என்னண்டு ஹலோ கொண்டு மாத்துறோம். ஹலோ சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ண அப்புறம் இப்போ ப்ரௌசர் அங்கே வச்சுட்டு ரீஃப்ரெஷ் பண்ணும். பாருங்க இந்த இடத்துல ஹலோ கொண்டு மாறிடுது. ஏன் இது டைட்டில் டேக்குக்கெல்லாம் நான் கொடுத்தேன். சரியா பாருங்க டாக் டைப் டிக்ளரேஷன் என்னது சொல்லுதா HTML5 சொல்லுதா. அடுத்து சொல்லுது டாக் டைப் டிக்ளரேஷன் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்றது என்னண்டா HTML நாங்கள் ஜாவா படிக்கல சொன்னோமே கேஸ் சென்சிட்டிவ்ன்றது கேபிட்டல் சிமோலுக்குள்ள உள்ள வித்தியாசம். இப்போ ஜாவாவில் வந்து நாங்கள் இப்படி எழுதுற மட்டும் வைங்க இப்படி ஒரு ஒன் எழுதுறோம் இப்படி ஒரு ஒன் எழுதுற மாட்டோம் ரெண்டும் பேர் ஒரு இது கேபிட்டலும் இது சிமோலும். ஆனா HTML அப்படி கேபிட்டல் சிமோல் டிஃபரன்ஸ் அப்படி இல்லை. கேபிட்டல் HTML எழுதினால் ஒன்றுதான் சிமோல் HTML எழுதினால் ஒன்றுதான். சரியா அடுத்த வந்து பாருங்க HTML headings are defined with H1 to H6 tags. HTML ஹெடிங்ஸ் வந்து என்னவா H1 H6 காணத்தான் இருக்கு. H1 H2 H3 H4 H5 H6 இருக்கு. பாருங்க H1 defines the most important heading. H6 defines the least important headings. H1ன்றது என்ன மிக முக்கியமான ஹெடிங்கை சொல்லும்.
X6ன்றது மிக குறைஞ்ச முக்கியமான ஹெடிங் சொல் பாருங்க. H1 டேக்கில் மிகப்பெரிய டெக்ஸ்ட், H2 அடுத்த டெக்ஸ்ட், H3 அடுத்த டெக்ஸ்ட். சரியா? அடுத்தது வந்து பாருங்க HTML பேராகிராஃப்ஸ் என்று சொல்லிக்கல. HTML paragraphs are defined with paragraph tag. இந்த HTML paragraphs வந்து என்ன paragraph tag-ஆல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்க paragraph tag இந்த p tag ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்குள்ள நாங்கள் என்ன கொடுத்தோம்னா டிஸ்பிளே ஆகும். அப்படியே நார்மல் டெக்ஸ்ட் இது என்ன செய்யுது? இப்போ நாங்கள் இந்த H1 H2 H3 H5 எல்லாம் கொடுக்கல, அது பெருசு சின்னனா இல்லை தெரியுது. பேராகிராஃப் டேக் கொடுத்தோம்னா அது நார்மல் டெக்ஸ்ட்ல தெரியும். பாருங்க இதுல கொடுத்துட்டு இதுல கொடுக்குறேன்னு பாருங்க. திஸ் இஸ் paragraph paragraph fixed இந்த கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணும். சேவ் பண்ணி போட்டு இங்கே வார வந்துட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணும். பாருங்க திஸ் இஸ் பேராகிராஃப் டெக்ஸ்ட். இது நார்மல் டெக்ஸ்ட். இது பேராகிராஃப்ஸ் இதை நார்மலான ஃபோன்ல டிஸ்பிளே பண்ண முடியுமா? இதை பார்க்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா HTML links are defined with anchor tag. ஆங்கர் டெக்ன்றது என்னன்னா சில நீங்கள் பாருங்க சில வெப் பேஜஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வெப் பேஜஸ்ல வந்து பாருங்க லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை இன்னொரு வெப் பேஜுக்கு கொண்டு போகும். அது ஹைப்பர் லிங்க் சொல்லுவோம். அதுகளை கிரியேட் பண்றதுக்கும் டெக் இருக்கு. அதுதான் இந்த ஆங்கர் டெக். இது டெக் சும்மா செய்து காட்டணும். இதை பற்றி எல்லாம் திருப்பி டீட்டெயில் ஆடும். ஆங்கர் டெக்ண்டா என்ன செய்யணும்? முதலாவது வந்து இந்த டெக்கை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ள அட்ரிபியூட் ஒன்று இருக்கு. நீங்க புலம்புவீங்க அட்ரிபியூட்ண்டா என்ன? எக்ஸ்ட்ரெஃப்ன்றது அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட்ன்றது என்னண்டா ஒரு எலிமெண்ட்டை பற்றி அடிஷனலான இன்ஃபர்மேஷன் ஒன்று தாரது தான் அட்ரிபியூட். ஏன்னா அட்ரிபியூட்ன்றது ஒரு எலிமெண்ட்டை பற்றி அடிஷனலான இன்ஃபர்மேஷனை தரும். இதுல வந்து நான் விஐடி என்று கொடுக்குறேன்னு பாருங்க. இதுல விஐடி கொடுத்துட்டு என்னோட விஐடி வெப்சைட் இருக்குதானே, அதுக்கு ஒரு லிங்க் இருக்குதானே, அந்த லிங்கை இந்த ஹெச்டிஎஃப்க்குள்ள வந்து போடும். இதை காப்பி வாங்குறேன். காப்பி பண்ணிப்போ லிங்கை கொண்டாடுறேன். கொண்டாந்துட்டு இதுல போட்டுட்டு www.lk என்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணாரு. சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரௌசருக்கு வந்துட்டு அதை ரீஃப்ரெஷ் பண்ணும். ரீஃப்ரெஷ் பண்ணி அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். பாருங்க கிளிக் பண்ண நேராக விஐடி வெப்சைட்டுக்கு போகுது. சரியா? பாருங்க இருக்குது கிளிக் பண்றேன். பாருங்க கிளிக் பண்ண விஐடி வெப்சைட்டுக்கு போகுது. அப்போ இது ஆங்கர் டெக். சரியான பாருங்க the link destination is specified in the href attribute. என்ன அந்த லிங்குக்கான டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணா எங்க போகணும் href attribute-க்குள்ள மென்ஷன் பண்ணும். அடுத்தது வந்து பாருங்க HTML இமேஜஸ் அண்டா ஒரு HTML பேஜஸ்ல வந்து எப்படி ஒரு இமேஜ் ஒரு போட்டோ வந்து இன்சர்ட் பண்ணலாம் என்றதை பற்றி சொல்றோம் இந்த HTML இமேஜஸ் என்ற இந்த பகுதி. சரியா? இந்த பகுதியை பற்றி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இன்றைக்கு இதோட நான் கிளாஸை ஸ்டாப்